விழுப்புரத்தில் 100 கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா. விழுப்புரம் மாவட்ட சமூக நலத்துறை சார்பில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கீழ் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினர் க. பொன்முடி தமிழக முதலமைச்சர் அவர்கள் எல்லா உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசு கர்ப்பிணி பெண்களுக்கு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் மற்றும் சத்துணவு பெட்டகம் வழங்குகிறது. கர்ப்ப காலத்தில் ரூபாய் 4000, பிறகு ரூபாய் 6000, பிரசவம் மற்றும் தடுப்பூசிக்கு தமிழக அரசு வழங்குகிறது. அவைகளையெல்லாம் நீங்கள் பெற்று உங்கள் உடல்நலனை முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லாம் உங்களோடு கிடைக்கிற குழந்தைகள் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் இரா லட்சுமணன் ஆகியோர் கலந்து கொண்டு கர்ப்பிணி பெண்களுக்கு சீர்வரிசை பொருட்களை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் விழுப்புரம் நகர்ப்புற வட்டாரத்தை சேர்ந்த 100 கர்ப்பிணி பெண்களுக்கு ரூபாய் 25,000 செலவில் வளைகாப்பு நடத்தப்பட்டு வளையல்கள், பூமாலை, பழங்கள், மஞ்சள், குங்குமம், தாம்பூலம் மற்றும் ஊட்டச்சத்து உணவுகள் உள்ளிட்ட 7 வகை பொருட்கள் வழங்கப்பட்டன. மேலும் இந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டத்தில் மொத்தம் 1400 கர்ப்பிணி பெண்களுக்கு ரூபாய் 3,50,000 செலவில் சமுதாய வளைகாப்பு விழா நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் கூறுகையில், கர்ப்பிணி பெண்கள் ஆரோக்கியமாக இருக்கவும், கருவில் உள்ள குழந்தை நல்ல உடல் வளர்ச்சியுடன் பிறக்கவும் அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் ம. ஜெயச்சந்திரன், நகர்மன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி பிரபு, ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் த. பழனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.